ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இண்டஸ்வரியில இருந்து 2 குக்வேர் வாங்கியிருக்கேன். இந்த குக்வேரை யூஸ் பண்ணி ஆப்பமும் சிக்கன் பாயாவும் ரெடி பண்ண போறேன். பார்த்து வாங்கின இந்த 2 குக்வேரும் எந்த அளவுக்கு சூப்பரா இருக்கு, எந்த அளவுக்கு நம்ம கிச்சன்ல யூஸ் ஆகும்னு ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம டெய்லி குக்கிங்க்கு யூஸ் ஆகுற மாதிரி இந்த ட்ரை ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ரைஸ் பாட் வித் ஸ்டெய்னர். இது பாட்டம் நல்ல ஹெவியா இருக்கிறதுனால ஈவனாவும் குக் ஆகும், ஃபாஸ்டாவும் குக் ஆகும். அது மட்டும் இல்லாம கேஸ்லயும் இண்டக்ஷன்லயும் வச்சு குக் பண்ணிக்கிடலாம். ரைஸ் தான் குக் பண்ணணும்னு இல்ல, நூடுல்ஸ், பாஸ்தா, கார்ன், பருப்பு வகைகள்னு எதுனாலும் இதுல நல்லா பாயில் பண்ணிட்டு ஈஸியா ஸ்ட்ரெயினும் பண்ணிரலாம். 3.5 லிட்டர் கெபாசிட்டிங்கிறதுனால 1 பாட் ரெசிபி கூட இதுல ரெடி பண்ணலாம். நெக்ஸ்ட் காஸ்டைன்ல வித் லிட்டோட ஆப்ப பேன். இது ஆல்ரெடி சீசன் பண்ணி வரதுனால நம்ம வாங்குனதும் ஆப்பம் செஞ்சிடலாம். கொஞ்சம் கூட ஓட்டவும் செய்யாது. நல்ல வெயிட்டாவும் இருக்கு, லாங் லாஸ்டிக்காவும் இருக்கும். இந்த 2 குக்வேரையும் நீங்களும் வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா ஜானிஷ் ரூபிங்கிற கோட கொடுத்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா 12% டிஸ்கவுண்டும் கிடைக்கும். இந்த ஆப்ப பேனை பார்த்த பிறகு ஆப்ப செய்யணும் போலயும் இருக்கு, ஆப்பம் சாப்பிடணும் போலயும் இருக்கு. கொஞ்சம் ஸ்பெஷலா ராகி ஆப்பம் ரெடி பண்ணலாம். ஃபர்ஸ்ட் தேங்காவை அடிச்சு எடுத்துட்டேன். இது கூட ராகி மாவு, தண்ணி, மதிய பொங்கின சோறுல கொஞ்சம் உப்பு, சுகர், நல்ல ஸ்மூத் பேஸ்டா அடிச்சு எடுத்துருதேன். அடிச்ச இந்த பேட்டரை 5 இருந்து 6 மணி நேரம் புளிக்க விடணும். சோ அடிச்ச மாவையும் கண்டெய்னர்ல மாத்தி மூடி ஓரமா வச்சிருந்தேன். இது அப்படியே காலையில எடுத்து பார்க்கும்போது நல்ல பபிள்ஸோட நல்லாவே பொங்கி வந்திருக்கு. ஒரு மிக்ஸும் கொடுத்துட்டு கொஞ்சமா தண்ணியும் சேர்த்து நல்லா அடிச்சு கலக்கி ஓரமா வச்சிருந்தேன். இது கூட தொட்டுக்கிறதுக்கு சிக்கன் பாயாவை ரெடி பண்ணிடலாம். அரைமுறி தேங்காய் கூட கொஞ்சமா சோம்பு, கசகசா சேர்த்து நல்லா அடிச்சு பால் எடுத்து மாத்தி வைக்கேன். இப்ப பாட்ல மஞ்சள் போட்டு கழுகி வச்சிருக்கிற சிக்கன், பல்லாரி, தக்காளி, காரத்துக்கு ஏற்ப பச்சை மிளகாய், கேரட், பீன்ஸ், பட்டைக்கிரம்பு, ஏலக்கான்னு கொஞ்சம் ஸ்பைசஸையும் உள்ள சேர்த்து இஞ்சி பூண்டு பேஸ்டும் சேர்த்து இதெல்லாம் வேகிற அளவுக்கு தண்ணியை விட்டு மூடி வேக வைக்கேன். இந்த பாட்டை வாங்கினதுல இருந்து ரைஸ் ஃபுல்லுமே இதுல தான் குக் பண்றேன். மூடியும் டைட்டா இருக்கும். நம்ம வடிக்கும் போதும் நல்ல ஒரு கிரிப்போட, அதுலயும் அந்த ஹேண்டில் இருக்க லாக்கிங் சிஸ்டமால கொஞ்சம் கூட கையில வடியாம நீட்டா வடிக்க முடியுது. இப்ப வேக வச்சிருந்ததுல சிக்கன் நல்லா வெந்துட்டு தீய ஸ்லோ ஃபிளேமுக்கும் மாத்திட்டு அடிச்சு வச்ச தேங்காய் பாலையும் சேர்த்துட்டு லைட்டா சூடு ஏறினதும் உப்பு சேர்த்து ஆஃப் பண்ணி விட்டுறேன். சூப்பரா டேஸ்டான சிக்கன் பாயாவும் ரெடி. நெக்ஸ்டா ஆப்ப செஞ்சிடலாம். எப்போ போல ஆப்ப பேன்ல கொஞ்சமா ஆப்ப மாவு விட்டு நல்லா வெறிச்சு மூடி வச்சு வேக வைக்கேன். இந்த ஆப்பத்துல சைட்ல எல்லாம் நல்லா பபிளா வரணும்னு நினைச்சீங்கன்னா கொஞ்சமா சோடா உப்பு சேர்ந்து நல்லா கலந்துட்டு செஞ்சீங்கன்னா சூப்பரா வரும். இங்க சூப்பரா எனக்கு பிடிச்ச மாதிரி ஆப்பமும் ரெடி. உங்களுக்கு ஆப்ப பிடிக்கும், ரெகுலரா வீட்டுல ஆப்ப செய்யறீங்கன்னா இந்த ஆப்ப பேன் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த ராகி ஆப்பத்துல ரெடியா இருக்கிற சிக்கன் பாயாவையும் கொஞ்சம் தாராளமா விட்டு சூப்பரா பிரேக்ஃபாஸ்டையும் முடிச்சாச்சு. குட்டீஸ்க்கும் சாப்பிட கொடுத்துட்டேன். நீங்களும் இந்த காம்போவை ட்ரை பண்ணி பாருங்க. நான் நாளைக்கு உங்களை மீட் பண்றேன். பாய்.